ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவில் ஹேமா கமிட்டி இருக்கிற மாதிரியே தமிழ்நாட்டிலையும் 2-3 நாளில் கமிட்டி வரப்போகுது அப்படின்னு வந்து விஷால் வந்து சொல்லியிருக்காரு. கேரளாவில் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வெளியே வந்ததுலேருந்து நிறைய ஆக்டர்ஸ் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஜெயசூர்யா, சித்திக், டைரக்டர் ரஞ்சித், முகேஷ், எம்எல்ஏவாக இருக்காரு. எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ் மேலே வந்து கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. நடிகர் சங்கத்தில் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிற விஷால் வந்து ரிப்போர்ட்டர் வந்து மீட் பண்ணியிருக்காரு. என்னதான் அவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக யாராவது ஒரு ஆள் வந்து அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. இதை அவாய்ட் பண்ணணும்னா அந்த பொண்ணுக்கு மனசில் தைரியம் இருக்கணும், அந்த பொண்ணு அவங்கள செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஹேமா கமிட்டி மாதிரி இங்கேயும் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் செட் பண்ணுறது எங்களோட டியூட்டி. இது ரிலேட்டடாக நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாகவே இந்த ரிலீஸ் பண்ணுவோம். மாதிரி பண்ணனவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க. வேலை செய்கிற இடத்துல வந்து வேலை செய்யாமல் பொண்ணுங்க கையை பிடிச்சி இழுக்கிறது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். கொஞ்ச நாளில் வந்து ஜாமீன் கிடைச்சி வெளியே வந்துடக்கூடாது. தப்பு பண்ணனா பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. விஷால் இந்த மாதிரி பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.